ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம போன வாரம் வந்து மூணார் போயிருந்தோம். அந்த மூணாரில் எடுத்த வீடியோஸ் தான் நம்ம பார்க்குறீங்க. இப்போ பார்த்தோம்னா மூணாரில் வந்து நம்ம வந்து டாப் ஸ்டேஷனில் வந்து இந்த கண்ணாடி நானும் மயிலன்னு வாங்கி போட்டு ஜாலியாக அங்கே சுற்றிக்கிருந்தோம். கண்ணாடியில் மயிலன் வந்து செம்ம சூப்பராக இருந்தார். எனக்கு ஒரு கண்ணாடி செம்மையாக செட் ஆச்சு. பட் ஆனால் அது ட்ரிப் முடியக்குள்ளே கண்ணாடி உடஞ்சி போச்சு. வரும்போது இந்த பிள்ளைங்க 2 பேரும் வாந்தி எடுத்துட்டாங்க. மயிலனும் ஆஷ்லியும் அத்தையும் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. வாந்தி எடுத்தனால பிள்ளைகள்லாம் நான் கையில் வச்சுக்கிட்டு சட்டையில் அப்புறம் வாந்தி எடுத்துட்டாங்க. அதனால் சட்டை பேண்ட்லாம் வச்சுட்டு வெறும் ஷார்ட்ஸோடு வச்சு உட்காந்துருந்தோம். அப்புறமேட்டு வந்து இந்த மூணாரில் ஹில் ஸ்டேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி மீட் பண்ணோம்னு. சூப்பராக இருந்துச்சு இடம், அந்த கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் மழைனால வந்து பிள்ளைகளுக்கு சேரல. நானும் அங்கேருந்து நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிருந்தேன். எனக்கு போன களைப்பே தெரில. பிள்ளைங்க, நான், ஒய்ஃபு, ஆஸ்லி, மகிழன், ஜுபீனு, ஸ்மைலி, ஜோ, அப்புறம் செலியன், பிரியா, அப்புறம் அத்தை எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா மட்டும் அங்கே சிம்லா போயிருந்தாங்க. அவங்க வர முடியல. இது எல்லாமே வந்து மூணாரில் அங்கங்கே நின்று வீடியோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதை நம்ம பார்த்து காமிக்கும் போது கூட இருந்து மயிலை கற்றுன்னு கத்திக்கிருந்தா அப்படி. இப்போ இதெல்லாம் வந்து டீ எஸ்டேட்டில் நின்று எடுத்தோம் அந்த வீடியோ. இந்த ரிப்பிள் டீன்னு சொல்கிறோம்ல, அந்த ரிப்பிள் டீயோட டீ எஸ்டேட் இது போர்டு வச்சுருந்தாங்க, பார்த்தோம். ஓரளவு வந்து ட்ரிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் கார் பிடிச்சி மொத்தம் 7 பேர் போயிருந்தோம். 7 பேர் போயிட்டு இது எந்த இடம்னா வந்து அங்கே ஒரு போட்டிங்ஸ் ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து செல்ஃபாக தான் போட்டிங் பண்ணிக்கணுமா. அதனால் நாங்கள் போட்டிங் போகல. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அடியன் பூமி தொடங்கும் இடமெது நீதானே, அடியன் பாதை இருக்கும் இடமெது நீதானே. பார்க்கும் திசைகள் எல்லாம் பாவை முகம் வருதே, மீன்கள் காணலின் நீரில் தெரிவதுண்டோ, கண்கள் கைகள் சொல்வதுண்டோ. நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக, அதில் மிதந்தேனே பெண்ணே நானும் படகாக. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள்